சதிர் என்று சொல்லப்படுகிற பரதம் எல்லோராலும் ஒரு செவ்வியல் கலையாக ஏற்றுக்கொள்ளப்பட்டது. சதிரை செவ்வியல் கலையாக ஏற்றுக்கொள்ளப்பட்டு எல்லோராலும் அங்கீகரிக்கப்படுகிறது. ஆனால் நம்முடைய மரபு கலைகள் செவ்வியல் கலைகளாக ஏற்றுக்கொள்ளப்படுவதில்லை, சிறுமைப்படுத்தப்படுகிறது. இந்த நாடகம் பழந்தமிழ் செவ்வியல் கலைகளை, தமிழரின் பழந்தமிழ் மரபு கலைகள் செவ்வியல் கலைகளே என்பது பற்றிய நாடகம். கண்டுகளியுங்கள். தமிழ் உறவுகளுக்கு வணக்கம். சிலந்தி வலையில் விழும் புழுக்கள் சிக்கி மாண்டு விடுகின்றன. ஆனால் வலிமை மிகுந்த பூச்சிகளும் உயிர்களும் வலையை கிழித்து சிதைத்து விடுகின்றன. நமது கலை நுகர்வும் சிலந்தி வலை போலத்தான். செவ்வியல் கலைகளையும் மக்கள் கலைகளையும் நாம் பார்க்கும் பார்வையே பாராபட்சமானது. தமிழர் செவ்வியல் கலையான பரதத்தோடு கரகம், ஒயில், சிலம்பம், பறை உட்பட்ட மக்கள் கலைகளை ஒப்பிட்டு பார்ப்பதே இந்த நாடகத்தின் கரு. வாருங்கள், நாடகத்திற்குள் செல்வோம். ஏய், நீ என்னடா இன்னும் பந்தலா போட்டுட்டு இருக்க? இன்னும் முடிக்கலையா? நீ என்னடா இன்னும் தோரணத்தை கட்டிட்டு இருக்க? ஊர் மக்கள்லாம் வந்துட்டாங்க, திருவிழாவை ஆரம்பிக்க வேணாமா? இந்த ஆட்டக்காரன் கொட்டுக்காரன்லாம் எங்கடா? ஏய், சிலம்பம், கரகம், ஒயில் எல்லாம் வாங்க மேடைக்கு, திருவிழாவை ஆரம்பிக்கணும். அடடே, திருவிழா நல்லா கலக்கலா இருக்கும் போல இருக்கே. வாங்க, நம்ம 3 பேரும் சேர்ந்து திருவிழாவை பார்க்கலாம். ஆமாம்மா, நம்ம ஊர் திருவிழானாலே நம்ம பாரம்பரிய கலைகள்லாம் ரொம்ப நல்லா இருக்கும். அமெரிக்கால இருந்து வந்த உங்களுக்கெல்லாம் இது நல்ல ஒரு கண்காட்சியாக இருக்க போகுது. வாங்க, கண்டு ரசிக்கலாம். சிலம்பம் நம்ம ஊர் தற்காப்பு கலை. பல 100 ஆண்டுகளுக்கு முன்னாடி, பல ஆயிரம் ஆண்டுகளுக்கு முன்னாடியே இந்த தற்காப்பு கலை இருந்திருக்கு. சிலம்பத்திலையும் அலங்கார சிலம்பம், போர் சிலம்பம்னு இருக்கு. ஆஹா, என்ன அருமை, என்ன அருமை.
அருமை. நிப்பாட்டு 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 எல்லாத்தையும் நிப்பாட்டு நிப்பாட்டு. இப்போ பரதநாட்டிய கலைஞர்கள்லாம் வந்திருக்காங்க. இந்த மேடையில் ஒரு அருமையான பரதநாட்டிய நிகழ்ச்சி நடக்க போகுது. நாட்டுப்புற கலைகளை வரமாப்பா போப்பா வரமாப்பா. தம்பி மேடையில் எல்லாத்தையும் லைட்டெல்லாம் ஒழுங்கா போடு. பரதநாட்டியம் பார்ப்போம். எல்லா பையலும் அமைதியாக உட்காந்து பார்க்கணும். என்னப்பா அவ்வளோ அசத்தலா இந்த ஆட்டத்தை பாதியிலே நிறுத்திட்டாங்க. சரிதானே முகில்? Yeah, I don't know why they stopped it. It was really good. எனக்கும் ஆடின போல இருந்தது. சரி வாங்க நம்ம பரதநாட்டியத்தை போய் பார்க்கலாம். ஆமாம்மா, திருவிழா நல்லா களை கட்டுற நேரத்தில் இந்த தர்மகர்த்தா இப்படி தடுத்து விட்டாரு. சரி பரதத்தை பார்க்கலாம் வாங்க.
அருமையா இருந்தது. நான் கத்துக்கிட்ட பரதநாட்டியம் மாதிரியே இருந்தாலும் சின்ன சின்ன வித்தியாசங்கள் இருந்தது. ஆமாம்மா, இந்த குழு இந்த இசையை எல்லாமே செயற்கை நுண்ணறிவை வச்சே தயாரிச்சிருக்காங்கன்னா பாருங்களேன். நீ சொன்னதும் உண்மைதான். எல்லா அடவுகளும் ஒன்றா தான் இருக்கும். ஆனால் பரத ஆசிரியர்களை பொறுத்து கொஞ்சம் வேறுபடும். நான் கவனிச்சதுல மரபு கலையில இருக்க அடைவுகளும் பரதநாட்டியத்தில் இருக்க அடைவுகளும் ஒரே மாதிரி இருந்தது. அதை நீங்களும் கவனிச்சிங்களாப்பா? ஆஹா, கலையை ரொம்ப நுணுக்கமாக கவனிக்கிறேம்மா. உன்னுடைய திறமையை நான் பாராட்டுறேன். எனக்கு ஒவ்வொரு மரபு கலைஞரோடும் அவங்களோட கலைகளின் நுணுக்கங்களை தெரிஞ்சுக்க ஆசையா இருக்கு. கண்டிப்பாக நீ தெரிஞ்சுக்கணும். அதுக்கு நிச்சயம் நான் ஏற்பாடு செய்கிறேன். என்ன மாடன், எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன். நீங்கள் எப்படி இருக்கீங்க? ரொம்ப நல்லா இருக்கோம். அமெரிக்கால இருந்து நம்ம தமிழியும் முகிலும் வந்திருக்காங்க. சரி. அவங்க நேற்று நம்ம ஊரில் நடந்த திருவிழாவில் கலந்துக்கிட்டாங்க. அங்கே நடந்த நம்ம பாரம்பரிய கலைகளெல்லாம் பார்த்து ரொம்ப ஆச்சரியப்பட்டு அசத்தலா இருந்தாங்க. அசத்தலா இருந்திருக்குமே. ஆமாம், நம்ம தமிழி அமெரிக்காவில் பரதத்தை கற்றுக்கிறா. இங்கே இருக்கிற இந்த மரபு கலைகளோட நுணுக்கங்களை தெரிஞ்சுக்கணும்னு அவங்களையும் சந்திக்கணும்னு ஆசைப்படுறா. அதுக்கு ஒரு ஏற்பாடு செய்து தர முடியுமா? நிச்சயமாக செய்வோம். அமெரிக்காவில் எல்லாத்தையும் சமமாக பார்க்குற பண்பில் வளர்ந்துருக்குறாங்கன்னு கேட்கும் போதே ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்குது. முதல்ல பறைக்குழுவை சந்திக்கட்டும். வணக்கம். நேற்று நிகழ்ச்சி அருமையா இருந்தது. அவ்வளவு நுணுக்கமா பறைய அடிச்சுக்கிட்டே ஆடுறது ரொம்ப கஷ்டம். உங்க ஆட்டத்துல பரதத்தோட நிறைய ஒற்றுமைகள் இருக்குது, உங்களுக்கு தெரியுமா? என்னம்மா சொல்றீங்க? நாங்க ஆடுறது சதிர் மாதிரி இருக்கா? என்ன சொன்னீங்க? சதிரா? பரதத்தை சொல்றீங்களா? ஆமாம் தமிழி, மற்ற ஆட்டக்கலைகள் மாதிரி முன்னாடி எல்லாம் சதுரம் ஆடப்பட்டுச்சு. சங்க காலத்துலேயும் சங்க இலக்கியத்திலையும் சிலப்பதிகாரத்துலேயும் நாம் இப்போ பரதம்னு சொல்கிறத சதுர்னு தான் சொல்லியிருக்காங்க. சரி, சிலப்பதிகாரம் எந்த காலத்துன்னு சொல்ல முடியுமா தமிழி? 2ஆம் நூற்றாண்டு இலக்கியம்னு நினைக்கிறேன். அது சரிதானே? சரியா சொன்னம்மா. அதில் அபிநய கூத்து, கலிக்கூத்து, குறவை கூத்து, தோற்பாவை கூத்து அப்படின்னு 11 வகையான நடனங்களை மாதவி ஆடினதா சொல்கிறாங்க. அதில் ஒன்றா தான் சதுரம் அப்போல்லாம் ஆடப்பட்டுச்சு. இப்போ புரியுது. சதுரை தான் நம்ம இப்போ பரதநாட்டியம்னு கூப்பிடுறோம். ஆஹா, என்ன அருமை. ஆனால் சிலப்பதிகாரம்னு சொன்ன உடனே 16 ஆண்டுகளுக்கு முன்னாடி அமெரிக்காவில் இருக்கிற மினசோட்டாவில் நடந்த ஒரு கலை நிகழ்ச்சி எனக்கு ஞாபகத்துக்கு வருது. தமிழி, மாடன், உங்களுக்கெல்லாம் ஒரு கேள்வி. சிலப்பதிகாரம் மாதவி பற்றிய ஒரு நாடகத்துக்கு என்ன பேர் வச்சிருப்பாங்கன்னு நினைக்கிறீங்க? நர்த்தகி, ஆட்டனத்தி? இல்லை. பெண் மாதவி? இல்லைம்மா. உங்களில் யாருக்காவது சொல்ல தெரியுமா? யாராலையும் யோசிக்க முடியாது. அப்படியேப்பட்ட ஒரு பேரை தான் வச்சாங்க. அவங்க வச்ச பேர் என்ன தெரியுமா? ஸ்திரீ. நம்ம தமிழ் காவியமான மாதவி பற்றிய ஒரு நாடகத்துக்கே ஸ்திரீன்னு தான் பேர் வச்சுருக்காங்க. அதுவும் வேற யாரும் இல்லைங்க, நம்ம ஊரில் தமிழ் கலைகளை நல்லா கற்றுக்கிட்டு தமிழ் பரதத்தை நல்லா கற்றுக்கிட்டு வந்த நம்ம தமிழர்கள் தான் இப்படிலாம் பேர் வச்சுருக்காங்க. நம்ம கலைகளுக்கும் கலைஞர்களுக்கும் பெரிய பின்னடைவே இது மாதிரியான செயல்பாடுகள் தான். குறைஞ்சபட்சம் பேர்லையாவது தமிழ் இருக்கலாமே. கண்டிப்பா நம்ம பெயர்கள்லையும் நம்ம செயல்கள்லையும் தமிழ் இருக்கணும். சரி, அடுத்து நம்ம பறைக்கும் பரதத்துக்கும் என்னென்ன ஒற்றுமைகள் இருக்குன்னு பார்க்கலாம். வாங்க பார்ப்போம். கண்டிப்பா.
தா தை தை தா தித் தை தை தா 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 தா தை தை தா தித் தை தை தா. அருமையாக இருந்தது. இந்த ஆட்டத்தில் மட்டும் தட்டடைவு, தட்டு மெட்டடைவு, நாட்டடைவு, மெட்டடைவு, குதித்து மெட்டடைவு, மண்டி அடைவுன்னு எல்லா அடைவுகளும் சதுர ஆட்டக்கலைஞர்களும் பறை ஆட்டக்கலைஞர்களும் சேர்ந்து பண்ணாங்க. பறையிலையும் சதுரிலையும் ஒரே மாதிரியான அடைவுகள் தானே இருக்கு. எதுலேருந்து எது வந்தது? அதுவே ரொம்ப ஆராய்ச்சிக்கு உட்பட்டது தான். இதை தீவிரமாக ஆராய்ச்சி செஞ்சு ஒரு நூலே வெளியிட்டிருக்காரு முனைவர் பா ராஜா ஐயா அவர்கள். ரொம்ப சரியா சொன்னீங்க மாடன். திரு ராஜா ஐயா அவங்க அமெரிக்கா போயிருந்தப்ப அங்கே இருக்கிற மாணாக்கர்களுக்கெல்லாம் பரத கலைகளுடைய நுணுக்கங்களையும் மற்ற ஆட்டக்கலைகளுடைய மற்ற அடவுகளுடைய நுணுக்கங்களையும் அதை எப்படி ஒப்பிட்டு பார்க்கணுன்ற பயிற்சிகளையும் கொடுத்தாரு. அதனால தான் பரதம் கற்றுக்கிட்ட தமிழி கூட இப்போ அடவுகளை ரொம்ப நுணுக்கமாக பார்க்க முடியுது. வணக்கம். உங்கள் உதவியோட மற்ற மரபு கலைகளின் ஒற்றுமைகளை தெரிஞ்சுக்க ஆசைப்படுறேன். நீங்கள் உதவுறீங்களா? உங்கள் கலையார்வத்துக்கு நான் கண்டிப்பாக உதவுறேன். மாடன் மாமா, நாளைக்கு நம்ம கரக கலைஞர்கள் இருக்க இடத்துக்கு போகலாமா? பரத கலைஞர்களும் வரட்டும். உங்களுக்கு சம்மதம் தானே? நிச்சயமா.
என்ன மாடா, பரதநாட்டியம் ஆடுறவங்களெல்லாம் எங்கெங்கேயோ கூட்டிட்டு போறியாமே, எதுக்கு இந்த வேலை உனக்கு? ஆரம்பிச்சிட்டிங்களா? தமிழி கேட்கறதுனால அவங்களே விருப்பப்பட்டு வராங்க. உண்மைதான், சரிதானே நான் சொல்றது? புரியா? ஹலோ. பரத கலை தான் உயர்ந்த கலை, தெய்வீக கலைன்னு சொல்லியே நாங்கள் மற்ற மரபு கலையை பார்த்ததும் இல்லை, கற்றுக்கிட்டதும் இல்லை. தமிழ் தான் எங்களுக்கு இந்த வாய்ப்பையே கொடுத்துருக்காங்க. தமிழி கொடுத்த வாய்ப்பை நாங்கள் பயன்படுத்தி மற்ற மரபு கலையை கற்றுக்குறோமே. என்னையா நடக்குது இங்க? ஆண்டாண்டு காலமா இருக்கிற பழக்கத்தெல்லாம் மாத்த பாக்குறீங்க. ஐயா, மாற்றம் ஒன்று தானே மாறாதது. ஆரம்பிச்சிட்டியா? பரதநாட்டக ஆடுறவங்கள இந்த பறை அடிக்கிறவனுங்க தெருவுக்கு கூட்டிட்டு போயிருக்க. இப்ப என்னடான்னா கரகாட்டக்காரன் வீட்டுக்கே கூட்டிட்டு போற. இல்லவே இல்லை, நாங்கள் தான் மாணாக்கராக போய் வேற மற்ற மரபு கலையை கற்றுக்கணுன்னே சொன்னோம். இந்த ஊரே நாசமா போகுதுயா. என்னென்னமோ நடக்குது இங்க. இந்த நான் வரும்போது தோல்ல இருக்க துண்டை எடுத்து இடுப்புல கட்டிக்கிட்டு ஓடுற பயலுவ எல்லாம் சேர்ந்துட்டானுங்க போல இருக்கு இப்போ. ஐயா, எல்லா கலைகளும் நம்ம கலைகளே. அதை நாம தானே முதல்ல புரிஞ்சுக்கணும், தெரிஞ்சுக்கணும். ஓ, நான் புரிஞ்சுக்கணுமா? இந்த பயல்களுக்கெல்லாம் எல்லாம் ஒன்னா சேர்ந்துக்கிட்டு பாரதமும் ஒண்ணுங்கிறானுங்க, மற்றதும் ஒண்ணுங்கிறானுங்க. இதெல்லாம் விட்டா சரி வராது. இதுக்கெல்லாம் ஒரு வழி பண்ணணும். பண்றேன், இப்ப போறேன். அப்பாடா, செவ்வியல் கலைஞர்களும் மக்கள் கலைஞர்களும் அவங்களே விருப்பப்பட்டு ஒன்றா சேர்ந்து வந்தால் கூட இந்த விழாவை ஒருங்கிணைக்கிற தர்மகர்த்தா விடமாட்டார் போல இருக்குது. சரி சரி, அவங்க சொன்னது இருக்கட்டும். அடுத்து சதுராட்ட கலைஞர்களும் கரக கலைஞர்களும் அவங்க கலைகளில் என்னென்ன ஒற்றுமைகள் இருக்குன்னு காட்ட போகிறாங்க. வாங்க பார்க்கலாம். வாங்க பார்ப்போம். தெம்மாங்கு, நையாண்டி தாளம், சொற்கட்டும் சேர்ந்தா எவ்வளோ அருமையாக இருக்கும்னு பார்க்கலாம். அடடே, பரவல் அடைவு. தையும் தத்தையும் தாஹ 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 தையும் தட்டடைவு கூட இருக்கு போல இருக்கு. தாஹ தையும் தத்தையும் தாஹ. பாருங்க, சுற்றுலா அடைவு. Takka takkita takka takkita takka takkita takka takkita takka takkita takka takka
தக்கிட்ட தக்க 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 தக்க திம்மி தக்க தக்க திம்மி. குடத்தை தாங்கிட்டு ஆடுறது ரொம்ப கஷ்டம். அதுக்கு மேல செவ்வியல் தன்மை இருக்க காலடைவுல செய்யறது அதை விட அருமை. தாங்கிட்டே ஆடுற கரகமும் அடிச்சுக்கிட்டே ஆடுற பறையும் வேற மாதிரியான ஆட்டக்கலைகள். ஆனா சதுருக்கும் ஒயிலுக்கும் நிறைய ஒற்றுமைகள் இருக்கும்னு எனக்கு தோணுது. அந்த ரெண்டு கலைகளையும் சேர்ந்து பார்ப்போமா அப்பா அடுத்து? ஆஹா, பரதத்தை இப்போ சதிர்னே சொல்ல ஆரம்பிச்சிட்டேம்மா. உன்னுடைய கலை திறமையும் கலையை உத்து நோக்கிற உன்னுடைய பார்வையும் ரொம்பவே பாராட்டுறேன். கண்டிப்பாக நம்ம ஒயிலும் சதுரியும் சேர்த்து பார்ப்போம். இரண்டாம் நூற்றாண்டு இலக்கியமான சிலப்பதிகாரத்திலேயே சதிராட்டம் பற்றின குறிப்புகள் நிறையவே கொட்டி கிடக்கு. 3ஆம் நூற்றாண்டிலிருந்து 8ஆம் நூற்றாண்டு வரை வாழ்ந்ததா சொல்லப்படுற பரதமுனின்ற காஷ்மீரி பண்டிட்டு தான் நாட்டிய சாஸ்திரத்தை எழுதினதா சொல்லிக்கிறாங்க. தமிழ்நாட்டை தாண்டி போனால் இந்தியாவில் இருக்கிற மற்ற செவ்வியல் கலைகளான
இந்த ஆட்டத்தில் நாட்டடைவு, மெட்டடைவு, தட்டடைவு, தட்டு மெட்டடைவு, பரவல் அடைவு, ஒற்றை கால் மண்டி அடைவுன்னு நிறைய அடைவுகளை எல்லா கலைஞர்களும் செஞ்சு அசத்திட்டாங்க. பறையாட்டம், சிலம்பாட்டம், கரகாட்டம், ஒயிலாட்ட அடைவுகள் எல்லாம் சதுராட்ட அடைவுகள் மாதிரியே இருக்கே. எனக்கு ஒரே குழப்பமா இருக்கு. யார்கிட்ட இருந்து யார் கத்துக்கிட்டா? ஆமா, யார்கிட்ட இருந்து யார் கத்துக்கிட்டா? நம்ம தமிழர் கலைகள் எல்லாம் தனித்துவமான செவ்வியல் கலைகளே. அதை நாட்டுப்புற கலைன்னு சொல்லி கொச்சைப்படுத்த வேண்டாம். இது கொண்டாட திருவிழாவின் கடைசி நாளான இன்னைக்கு எல்லா கலைஞர்களும் ஒரே நேரத்தில் ஒரே மேடையில் ஆடணும். அதுக்கு ஏற்பாடு செய்ய முடியுமா மாடன் மாமா? நிச்சயமா செய்வோம். எல்லாத்தையும் பொதுத்தன்மையில் பார்க்குற உன்னோட பார்வை நம்ம கலைகளுக்கும் கலைஞர்களுக்கும் ரொம்பவே முக்கியம். இந்தாமா தமிழி, உன் பொது புத்தி வெங்காயத்தெல்லாம் இங்க கொண்டு வராத. எங்க ஊர்ல கொண்டு வந்து குழப்பத்தை உண்டு பண்ணாத. இப்படியே பேசி பேசி பாகுபாட்டை எங்க கிட்ட பார்த்து பார்த்து தான் எங்களை பிரிச்சு வச்சிருக்கீங்க. ஐயா, இப்படியே நீங்க பிரிவினை பார்த்து பார்த்து தான் எங்களோட வாழ்வாதாரத்தையே அழிச்சிட்டீங்க. இந்த மக்களும் எங்களை நலிந்த கலைஞர்களா தானே பாக்குறாங்க. நாங்கள் சதுராடும் போது மற்ற மரபு கலைகளை ஒப்பிட்டு தமிழ் எவ்வளோ அழகாக சொன்னாங்க. அது நாங்களே ஏற்றுக்கிறோம், உங்களால ஏன் ஏற்றுக்க முடியல? ஐயா, நம்ம ஊரில் எதையோ சொல்லி நம்ம மக்களெல்லாம் பிரித்து வைக்கிறாங்க. இப்போ இந்த கலைகள் மூலமா நம்ம மக்கள் எல்லாம் ஒன்று சேர்றது உங்களுக்கு பிடிக்கலையா? என்னங்க ஐயா, நம்ம அமெரிக்காவிலேயே மினசோட்டா மாநிலத்தில் நம்ம மரபு கலைகளை வளர்க்குறதுக்காக நிறைய முயற்சி எடுக்கிறாங்க. அரசு துறைக்கிட்ட இருந்து நிதியுதவி வாங்கி கலைஞர்களை ஊரில் இருந்து கொண்டு வந்து கோடை விடுமுறையில் எல்லாருக்கும் சின்னவங்கள்லேருந்து பெரியவங்க வரைக்கும் நம்ம மரபு கலைகளை வளர்க்கணும்னு தனி பயிற்சியெல்லாம் கொடுக்குறாங்க. நீங்கள் என்னடானா நம்ம ஊர்லேயே இவங்களை மதிக்க மாட்டேன்றீங்களே. அப்படியா? அவர் சொன்ன மாதிரி இந்த பயிற்சிகள்லாம் பெற்று நம்ம எந்த மேடை கிடைச்சாலும் அங்கெல்லாம் வந்து அரங்கேற்றிருக்கோம். உதாரணமாக ஃபெஸ்டிவல் ஆஃப் நேஷன், ஃப்ரிஞ்ச், அப்புறம் கார்ப்பரேட் கம்பெனிஸில் வர நிகழ்ச்சிகள், அது தவிர நம்ம ஹை ஸ்கூல்ஸ் நடக்கிற இன்டர்நேஷ்னல் லைட், எல்லா இடத்துலையும் கிடைச்ச இடத்துலலாம் நம்ம அரங்கேற்றிருக்கோம். இவ்வளோ ஏன் மினியாபுலஸ் மாநகரத்திலேயே தமிழ் மரபு கலைகளுக்கான பிரம்மாண்டமான அடையாளத்தை ஒரு ஆண்டு காலம் நிறுவியிருந்தோம். அதை விட மினியாபுலஸ் விமான நிலையத்தில் ஓராண்டுக்கு மேலே நம்மளுடைய மரபு கலைகளுக்கான அடையாளத்தை பிரம்மாண்டமாக நிறுவியிருந்தோம். பாத்தீங்களா, இவங்க சொன்னது இப்போவாது உங்களுக்கு புரிஞ்சிச்சா? கலைகள்ல எதுங்க உயர்ந்தது தாழ்ந்தது? எந்த கலையும் உயர்ந்ததும் இல்லை தாழ்ந்ததும் இல்லை. எல்லா கலையுமே ஒன்று தான். அதுவும் பழந்தமிழ் கலைகள் எல்லாமே செவ்வியல் கலைகள் தான். சரியா சொன்னீங்க. தமிழி சொன்னதுக்காக நம்ம எல்லாம் சேர்ந்து நம்ம எல்லா கலைகளும் சேர்ந்து ஆடி நம்ம மகிழ்ச்சியை கொண்டாடுவோம். என்ன பார்த்தா ஒரு தெருவில் நடந்து வந்தேன்னா 3 தெரு தள்ளி நடக்கிற பயலுவை எல்லாம் ஒன்றா சேர்ந்துட்டானுங்க போல இருக்கு. பறையும் பரதமும் ஒன்றுன்றானுங்க, பரதமும் கரகாட்டமும் ஒன்றுன்றானுங்க, புனிதமான பரதநாட்டியமும் இந்த தெருவில் ஆடுற நாட்டுப்புற கலையும் ஒன்றுங்கிறானுங்க. எல்லா பயலும் ஒன்றா சேர்ந்துட்டானுங்க. அவனுங்க நம்மளை அடித்து தொடர்றதுக்கு முன்னாடி நம்ம கிளம்பி போயிடுவோம். ஆமாம் ஆமாம், கிளம்பி போங்க. எல்லாரையும் மகிழ்ச்சி படுத்த நம்ம எல்லாம் சேர்ந்து ஆடுவோம். வாங்க வாங்க எல்லாரும் வாங்க. களை கட்ட போகுது.
அன்பு வாழ்வு கொண்ட நீ விரின்பமாக உண்டு வாழ்க தமிழ் வாழ்க, வாழ்க தமிழ் வாழ்க. அஞ்சிடாது தொண்டு சார்க வம்பு தாழ்வகன்று போக முனைவீர்கள் நீவீர் முனைவீர்கள். அன்பு வாழ்வு கொண்ட நீ விரின்பமாக உண்டு வாழ்க தமிழ் வாழ்க, வாழ்க தமிழ் வாழ்க. அஞ்சிடாது தொண்டு சார்க வம்பு தாழ்வகன்று போக முனைவீர்கள் நீவீர் முனைவீர்கள். முன்பு ஞாலம் வென்ற நாடு, முன்பு தீமை வென்ற நாடு தமிழ்நாடு, நாடு தமிழ்நாடு. முன்பு ஞாலம் எங்குமே விவங்க வாணிகம் செய் நாடு பழநாடு, நாடு பழநாடு. முன்பு ஞாலம் வென்ற நாடு, முன்பு தீமை வென்ற நாடு தமிழ்நாடு, நாடு தமிழ்நாடு. முன்பு ஞாலம் எங்குமே விவங்க வாணிகம் செய் நாடு பழநாடு, நாடு பழநாடு. பழந்தமிழ் செவ்வியல் கலைகள் அப்படிங்கிற இந்த நாடகத்தை நமக்கு ரொம்ப அருமையாக இந்த மேடை ஏற்றத்திற்கு இந்த கலைஞர்கள் எல்லோருமே இரவு பகல் பாராமல் இதற்காக பயிற்சி எடுத்தாங்கன்னா நீங்கள் நம்புவீங்களா? அதாவது நம்ம கோடை விடுமுறை முதல்ல இவங்க தொடர்ந்து பயிற்சி எடுத்துக்கிட்டு இருந்தாங்க. இந்த நாடகத்தை நம்ம மிக அருமையாகவும் விமர்சையாகவும் 4000 பேருக்கு மேலே பார்க்குற வகையில் பேரவையில் அரங்கேற்றினோம். இப்போது நம்ம தமிழ்ச்சங்க மேடையில் ரொம்ப அருமையாக அரங்கேற்றிருக்கோம். இதற்காக அரும்பாடுபட்டு இந்த பயிற்சியை எடுத்துக்கிட்ட ஒவ்வொரு நடன கலைஞர்கள், ஒயில், பரதம், கரகம், பறை, கரகாட்டம் எல்லா கலைஞர்களுக்கும் மினசோட்டா தமிழ்ச்சங்கம் சார்பாக மனமார்ந்த நன்றிகள். மேலும் இதை ஒருங்கிணைத்த நம்ம பிரியா சிகே அவங்களுக்கும் மனமார்ந்த நன்றிகள். இதற்காக வணக்கம். எங்கள் ஆதரவாளர்களுக்கு நன்றி சொல்லும் தருணம் இது. மினசோட்டா தமிழ்ச்சங்கத்தின் பெருமை மிகு ஆதரவாளர்களுக்கும் புரவலர்களுக்கும் எங்களின் மனமார்ந்த நன்றிகள். நம் மண்ணின் மரபு கலைகளை நாம் கற்று அரங்கேற்ற தொடர்ந்து நிதியுதவி வழங்கி நமக்கு பேராதரவு நல்கும் மினசோட்டா மாநில கலைத்துறைக்கு மினசோட்டா தமிழ்ச்சங்கத்தின் இதயம் கனிந்த நன்றிகள். This activity is made possible through a grant from the Minnesota State Arts Board with support from the Arts and Cultural Heritage Fund through legislative appropriation. We extend our heartfelt thanks to the Minnesota State Arts Board, MSAB, for their generous support and continued commitment to the arts in our community. இவர்களுக்கு எங்கள் மனமார்ந்த நன்றிகள் மீண்டும் மீண்டும் உரித்தாகட்டும். பல ஆண்டுகளாக தொடர்ந்து நம் சங்கத்திற்கு தங்கள் பேராதரவை நல்கி நம்முடன் தொடர்ந்து பயணித்து வரும் நம் பெருமை மிகு டைமண்ட் ஸ்பான்சர் டாக்டர் டேஷ் ஃபவுண்டேஷன் டாக்டர் டேஷ் அவர்களுக்கு எங்கள் மனமார்ந்த நன்றிகள். Now let's thank our proud platinum sponsors: My Home Mortgage, Homes by Raudir, Aroma Indian Cuisine, AD Stanley, Amir Shah, LifeMap Wealth Advisor, Pradeep Sukhani. Thanks to our proud gold sponsor,
Bridge Realty by Valen M. Ambalam, Heavenly Homes by Meenu John, DNG Realty LLC by Gopi Sivanathan, and Dream Homes by Abdul Ghafoor Hamza. Thanks to our proud silver sponsors, Avni Grains, specialty online grocery store, Ashok Sunkavalli, Sterling Peak Financials, MVP Cricket Academy, where champions are made, Kalki Arts by Suchitra Raghavan, and Kumar's Restaurant Apple Valley LLC by Harini. AIinmotion.ai, powered by Puozil.com by Edward. தமிழ் மரபு, கலை, பண்பாடு மற்றும் பாரம்பரியத்தை காத்து அடுத்த தலைமுறைக்கு கொண்டு செல்ல அயராது உழைக்கும் நம் மினசுட்டா தமிழ்ச்சங்கத்தின் முயற்சிக்கு மதிப்பளித்து பெரும் ஆதரவுடன் துணை நின்று கைகோர்த்து நம்முடன் பயணிக்கும் புரவலர்கள், ஸ்பான்சர்ஸ் அனைவருக்கும் எங்களின் இதயம் கனிந்த நன்றியும் பாராட்டுகிறோம்.